உங்களிடையே கலங்காதிருப்பதாக. அப்ப இயேசு கொடுத்த அந்த வாக்குத்தத்தம் என்ன? நீங்க கலங்கி கொண்டிருக்கிறீங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அழுது கொண்டிருக்கிறீங்க, துக்கமா இருக்கிறீங்க, வேதனைப்பட்டு உட்கார்ந்து இருக்கிறீங்க. தேவ ஜனமே, நம்ம சில நேரங்களில் நல்லா ஜெபிக்கிறோம், வேதம் வாசிக்கிறோம், சில சமயம் ஜெபிக்க முடியாம போகுது. என்ன காரணம்? உள்ளத்துல மிகப்பெரிய துக்கம் ஏற்படுகிறது. மரணத்தை குறித்து ஒரு பெரிய பயம், வியாதி குறித்து ஒரு பெரிய பயம், சோத்திரம் பணத்தை குறித்து ஒரு பெரிய பயம் நமக்கு வந்த உடனே நம்ம கலங்கி போற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா வசனம் வாசிக்கிறபடி நீங்கள் கலங்காதிருங்கள், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தாவி ஜெபிக்கிற ஜெபத்தை 42:5 என்ன வாசிக்கிறோம்? என் ஆத்துமாவே ஏன் கலங்கி கொண்டிருக்கிறாய்? அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. சில கிறிஸ்துவ மக்கள் மரிச்சா ஏன் அழாம இருக்கிறாங்கன்னா, அவங்களுக்கு துக்கம் இல்லாம இல்லை, துக்கம் இருக்கிறது. ஆனா கர்த்தர் சொன்னீங்க, அழாதீங்க, கர்த்தர் ஸ்தோத்திரம், திரும்ப எழுந்திருக்க போறாங்க. நமக்கு நம்பிக்கை உண்டாகிறது. என்ன உண்டாகிறது? பெரிய நம்பிக்கை. மரித்து போன மக்கள் திரும்ப எழுந்திருப்பாங்களா? திரும்ப இழந்திருப்பார்கள். சரித்து ஒரு பெரிய முடிவு இருக்கு, ஆத்மாவுக்கு முடிவே கிடையாது. எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க?